வீட்டை விட்டு வெளியேற போகிறாங்களா மீனாட்சி? ஜீவா வெளில தள்ளி கதவை போட்டுனாலும் அவர் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவரை இன்னும் அசிங்கப்படுத்தி வெளியில் விரட்டணும்னு தான் அப்போ தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஜீவாவை வெளியில் துரத்துனதை வாசுதேவனுக்கு ஃபோன் பண்ணி சந்தோஷமாக சொல்கிறாங்க. அவனை வெளியில் துரத்துனது முக்கியம் இல்லை, திரும்ப அவன் வீட்டுக்குள்ளே வரவிடாமல் பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. மீனாட்சியை வெளில துரத்தி விடுறதுக்கு அப்போ தான் பிளான் பண்ணேன். நான் ஏன் போகணும்? தப்பு செஞ்சது ஜீவா தானே. அவங்ககிட்ட இந்த பணத்தை என்ன பண்ணான்னு தானே கேட்டுட்ருக்கேன், எதுக்கு என்னையும் சேர்த்து சொல்கிறீங்க? நான்லாம் எடுக்கவே இல்லை அப்படின்னு மீனாட்சி அப்பத்தா கிட்ட சண்டை போட, என்ன குரல் ஒசருது, என்னவே எடுத்து பேசுறியா அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. தேவி வேற சொல்கிறாங்க, அம்மாச்சி குடும்பத்துக்காக தான் எல்லாம் பண்ணுறாங்க, நீ என்ன அவங்களே எதிர்த்து பேசுகிற அப்படின்னு சொல்ல, குடும்பத்துக்காக இவங்க பேசுகிறாங்களா? லோகு மாமாவே இவங்க பையனை நடத்துறதில்ல, அப்புறம் எப்படி பேரனை நல்லபடியாக நடத்துவாங்க அப்படின்னு ஒரு போட்டாங்க. அப்பத்தா அப்படியே ஸ்டன் ஆகுறாங்க. தப்பு செய்யாமல் தப்பு செஞ்ச மாதிரி நான் ஏன் தலை குனிஞ்சு இந்த வீட்டை விட்டு போகணும், நான்லாம் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீனாட்சி வீட்டிலே இருக்காங்க. எதுக்கு இவ்வளோ அவமானப்பட்டு வீட்டில் இருக்காங்கன்னு எனக்கு புரியலப்பா. அப்போ தான் ஜீவா வீட்டை விட்டு முழுசாக துரத்தினா தான் மீனாட்சியும் துரத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிற ஜீவாவை எப்படினாலும் அசிங்கப்படுத்தி துரத்த சொல்லி தேவிக்கு சொல்கிறாங்க. தேவி வாளி நிறைய தண்ணியை கொண்டு போய் ஜீவா மேலே ஊற்ற கயல் ஜீவாவுக்காக சண்டை போடுறாங்க. உங்கள் பெரிய அண்ணனை இவன் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சான், அதை பற்றி கேட்க மாட்டேங்கிற, இவன் மேலே தண்ணி ஊற்றினா மட்டும் எதுக்கு கேட்குற அப்படின்னு தேவி சொல்ல, ஜீவா சொல்கிறாரு, ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு என்ன பாண்டிக்கு புதுசா, என்னமோ மொதல் தடவை போன மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, ஏன்டா உனக்கெல்லாம் சூடு சொரணை எதுவும் இருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. எதுவுமே எனக்கு கிடையாது அப்படின்னு கூலாக சொல்லிவிட்டு அங்கேயே நிற்கிறாரு ஜீவா. அவங்க கடுப்பாகி உள்ளே போயிடுறாங்க. கயலும் ஜீவாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை எடுத்து என்ன தான் நான் பண்ணேன் அப்படின்னு கயல் கேட்க, அப்போயும் ஜீவா சொல்லலை. மீனாட்சி வர்றாங்க. மீனாட்சி வந்ததும் கயல் எஸ்கேப் ஆகி உள்ளே போயிடுறாங்க. மீனாட்சி எத்தனையோ தடவை கேட்டு பார்க்குறாங்க, இந்த பணத்தை நீ உனக்காக எடுக்கலன்னு எனக்கு தெரியும், யாருக்காக எடுத்துன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்காகவும் எடுக்கலை. அப்போ தான் கேட்டால் இந்த பணத்தை கொடுக்குமா? நான் தான் எடுத்தேன், நல்லா சாப்பிட்டேன், ஜிகர்தண்டா குடித்தேன் அப்படி இப்படின்னு கதை சொல்கிறாரு ஜீவா. அப்போது 5 லட்சத்தை இப்படி தான் செலவு பண்ணியா அப்படின்னு மீனாட்சி கேட்க, ஆமாம் அப்படிங்கிறாரு. நீ எத்தனை தடவை கேட்டாலும் இதே பதில் தான் சொல்லுவேன் அப்படின்னு ஜீவா சொன்னதும், ஒன்று மட்டும் இல்லாமல் என்னையும் சேர்த்து தான் அவங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, நீ யாருக்காக செஞ்சங்கிற காரணத்தையும் சொல்ல மாட்டேன், நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு ஜீவா கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஜீவா உண்மையை சொல்லுவாரா, இல்லை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மீனாட்சியை வெளியில் கிளம்ப விடாமல் பிளாக் பண்ணுவாரா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.